அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். மாற்றத்தை விரும்புபவர்கள் மருதுபாண்டியர் கல்லூரிக்கு வாருங்கள். யுஜி முதல் PhD வரை ஒரே வளாகத்தில். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே பெய்து வரும் கனமழையால் வைப்பாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தரைப்பாலம் மூழ்கியதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் தகவலை செய்தியாளர் கருப்பசாமி வழங்கிட நாம் கேட்கலாம். வணக்கம் கருப்பசாமி. தரைப்பாலம் மூழ்கி இருக்கிறத பார்க்குறோம். இருப்பினும் தற்போது ஆபத்தை உணராமல் பொதுமக்கள் அந்த தரைப்பாலத்தில் பயணம் மேற்கொள்கிறதையும் நம்ம பார்க்குறோம். தற்போது அங்கே இருக்கக்கூடிய கள விவரங்களை பதிவு பண்ணுங்க. அங்கே பாதுகாப்புக்கு போலீஸார் இருக்காங்களா? கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம். அதாவது பொதுவாக விருதுநகர் மாவட்டத்தை பார்த்தீங்கன்னா கடந்த சில நாட்களாகவே பரவலாக அனைத்து பகுதியில் மழை பெஞ்சிட்டு இருக்கு. இந்த நிலையில சாத்தூர் அருகே பக்கத்தில் இருக்கிற வெம்பக்கோட்டை பகுதியில் கடந்த சில நாட்களாகவே கனமழை என்பது பெய்து வருகிறது. இந்த நிலையில அந்த பகுதியில் ஓடும் வைப்பாற்றில் திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த வெள்ளப்பெருக்கின் காரணமாக வெம்பக்கோட்டை அருகே உள்ள ராமத்தேவன்பட்டியிலிருந்து கீழான் மலைநாடு செல்லும் சாலையில் இருக்கிற தரைப்பாலம் என்பது தரைப்பாலத்துக்கு மேலாக தற்போது என்பது வெள்ளப்பெருக்கு என்பது ஏற்பட்டு தரைப்பாலம் மூழ்கி இருக்கிறது. இந்த நிலையில அந்த பாலத்தை அந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் ஆபத்தான நிலையில பாலத்தை கடந்துட்டு இருக்கிறாங்க. இந்த செயல்களை யாரும் ஈடுபடக்கூடாது என அதிகாரிகள் தொடர்ந்து அவங்களோட வலியுறுத்தி வராங்க. இதையும் மீறி அந்த பகுதியில அந்த பகுதி மக்கள் மீன் பிடிப்பது, வண்டிகளை சுத்தம் செய்வதுமாக இருந்து வருகின்றனர். மேலும் ஆபத்தை உணராமல் மக்கள் இந்த மரண செயல்களில் ஈடுபடுவது அதிகாரிகள் அவர்களை அப்புறப்படுத்துவதுமாக அந்த இடத்துல தற்போது நடைபெற்று வருகிறது. மேலும் இந்த பாலத்தை யாரும் கடக்க வேண்டாம், ஆபத்து நீரின் அளவு குறைந்ததுக்கு அப்புறம் இந்த பாலத்தை கடக்கலாம் என அதிகாரிகள் தற்போது அறிவுறுத்தி வருகின்றனர். நன்றி கருப்பசாமி, உங்களுடைய தகவல்களுக்கு. அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். மாற்றத்தை விரும்புபவர்கள் மருதுபாண்டியர் கல்லூரிக்கு வாருங்கள். யுஜி முதல் PhD வரை ஒரே வளாகத்தில்.